ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 7.7 பயிற்சி 7.7ல இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் பயிற்சியில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாம் வகைக்கெழுவின் பயன்பாடுகள். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ குழிவு, குவிவு மற்றும் வளைவு மாற்ற புள்ளி. குழிவுனா என்ன? கான்கேவிட்டி. குவிவுனா கான்வெக்சிட்டி மற்றும் வளைவு மாற்ற புள்ளி, அதாவது பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இதுக்கான ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x என்ற சார்பிற்கு i equal to a, b என்ற திறந்த இடைவெளியில் இரண்டாம் வகைக்கெழு காணத்தக்கது என்க. அப்பொழுது f of x ஆனது கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறது. அதாவது f of x அப்படிங்கிற சார்புக்கு i equal to a, b அப்படிங்கிற ஒரு திறந்த இடைவெளியில இரண்டாம் வகைக்கெழு வந்து காணத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் வகைக்கெழுனா செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ f ரெண்டு தடவை வகையிடுறதுதான் இரண்டாம் வகைக்கெழு. அப்பொழுது f of x ஆனது கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் f of x வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வகைப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. f dash of x ஆனது திறந்த இடைவெளி i இல் திட்டமாக ஏறும் எனில் f of x ஆனது i இல் மேல் நோக்கி குழிவு. அது திட்டமாக ஏறுச்சுன்னா மேல் நோக்கி குழிவுன்னு சொல்லுவோம், திட்டமாக இறங்குச்சுன்னா கீழ் நோக்கி குழிவுன்னு சொல்லுவோம். f dash of x 0 பண்ணும்போது f dash of x வந்து திட்டமா ஏறுச்சுன்னா மேல் நோக்கி குழிவு, திட்டமா இறங்குச்சுன்னா கீழ் நோக்கி குழிவு. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது பாருங்க. தேற்றம் 7.11 குழிவுத்தன்மை சோதனை. குழிவுத்தன்மை சோதனை அப்படின்னா என்ன? அதாவது திறந்த இடைவெளி i இல் f double dash of x greater than 0 எனில் i இல் f of x மேல் நோக்கி குழிவு ஆகும். f double dash of x greater than 0 வந்தா f of x வந்து மேல் நோக்கி குழிவு ஆகும். இதே f double dash of x less than 0 வந்தா f of x வந்து கீழ் நோக்கி குழிவு ஆகும். ஒண்ணு இல்லைங்க. சோ இந்த மாதிரி ஒரு வளைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த வளைவுக்கு மேல ஒரு புள்ளியில ஒரு கோடு போட்டோம்னா இதுதான் வந்து தொடுகோடு, டான்ஜென்ட் இல்லையா? சோ இந்த தொடுகோடு வந்து இந்த தொடுகோட்டு கீழே இருந்ததுன்னா அது கீழ் நோக்கி குழிவு. இதே இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குன்னு வைங்க, இங்க வந்து நான் தொடுகோடு வரைகிறேன். அப்போ இந்த தொடுகோட்டு கீழே மேல இருக்கப்ப மேல் நோக்கி குழிவு. புரிஞ்சுதுங்களா? சோ தொடுகோட்டுக்கு மேல இந்த வளைவு இருந்தா மேல் நோக்கி குழிவு. தொடுகோட்டு கீழே இருந்தா கீழ் நோக்கி குழிவு. சரிங்களா? சோ இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வளைவு மாற்ற புள்ளி. வளைவு மாற்ற புள்ளி இது எப்படி இருக்கும்? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். வளைவு மாற்ற புள்ளி. சோ இது எப்படி இருக்கும்னா ஒரு சார்பின் வளைவரையானது எப்புள்ளிகளில் மேல் நோக்கி குழிவில் இருந்து கீழ் நோக்கி குழிவாகவோ அல்லது கீழ் நோக்கி குழிவில் இருந்து மேல் நோக்கி குழிவாகவோ மாறுகிறதோ அப்புள்ளிகளை f of x இன் வளைவு மாற்ற புள்ளிகள் என அழைக்கிறோம். என்ன சொல்றாங்க? ஒரு சார்பின் வளைவரைவானது, ஒரு சார்போட வளைவரைவானது எந்த புள்ளிகளில் எல்லாம் மேல் நோக்கி குழிவில் இருந்து கீழ் நோக்கி குழிவாகவோ, மேல் நோக்கி குழிவில் இருந்து கீழ் நோக்கி குழிவாகவோ அல்லது கீழ் நோக்கி குழிவில் இருந்து மேல் நோக்கி குழிவாகவோ மாறுதோ அப்புள்ளிகளை வந்து f of x இன் வளைவு மாற்ற புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வளைவு மாற்ற புள்ளி சோதனை. So f double dash of c காணத்தக்கது மற்றும் f double dash of c இன் குறியானது c x equal to c ஐ கடக்கும் போது மாறுகிறது. அப்படி இருக்கும்போது c, f of c ஆனது f இன் வளைவு மாற்ற புள்ளி ஆகும். வளைவு மாற்ற புள்ளி c இல் f double dash of c காணத்தக்கது எனில் f double dash of c equal to 0 ஆகும். அதாவது f double dash of c வந்து காணத்தக்கது, அது மட்டும் இல்லாம f double dash c ஓட குறிங்கிறது x equal to c ஐ கடக்கும் போது மாறுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம c, f of c அப்படிங்கிறது f இன் வளைவு மாற்ற புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. வளைவு மாற்ற புள்ளியில் c இல் f double dash of c காணத்தக்கது. அப்படி இருந்துச்சுன்னா f double dash of c equal to 0. புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது ஒரு குறிப்புரை கொடுத்திருக்காங்க. y equal to f of x என்ற வளைவரையின் வளைவு மாற்று புள்ளிகளை காண்பதற்கு f double dash of x ஆனது எப்புள்ளிகளில் அதன் குறியை மாற்றுகிறது என்பதை அறிவது அவசியமானதாகும். வளவளப்பான வளைவரைகளில்
கீழ்காணும் ஏதேனும் ஒன்று நடக்க வாய்ப்பு உள்ளது. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 ஆகலாம், அல்லது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்புள்ளியில் காணத்தக்கது அல்ல, அந்த புள்ளியில காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இரண்டாம் வகை கெழு சோதனையை பயன்படுத்தி அறுதி மதிப்புகள் எப்படி இருக்கும்? எக்ஸ்ட்ரீமா யூசிங் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அதாவது இரண்டாம் வகை கெழு சோதனை, அதாவது சி என்னும் நிலைப்புள்ளியில் f dash of c equal to 0 எனவும் சிங்கிற ஒரு நிலைப்புள்ளியில f dash of c 0வா இருந்துச்சுன்னா c ஓட அண்மையில f dash of x காணத்தக்கது, அது மட்டும் இல்லாம f double dash of c காணத்தக்கது எனவும் கொண்டால் f double dash of c is less than 0வா இருக்கும். சோ c இல் f ஆனது இடஞ்சார்ந்த பெருமத்தை அடையும். c ல f ஆனது எப்படி இருக்கும்? இடஞ்சார்ந்த பெருமத்தை அடையும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது f double dash of c வந்து greater than 0னா பெருமத்தை அடையும். இதே f double dash of c வந்து equal to 0 less than 0னா சிறுமத்தை அடையும். இந்த சோதனையில் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் பற்றிய தகவல் இல்லை என்கிறோம். சோ இந்த சோதனையில இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை பற்றிய தகவல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டு 7.57. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, f of x கொடுத்துட்டாங்க. f of x என்ன கொடுத்திருக்காங்க? x minus 1 the whole cube dot x minus 5 கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்ட x வந்து rல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ற வளைவரையின் குழிவு இடைவெளியை காண்க. அதாவது இந்த வளைவரையோட குழிவு இடைவெளியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேலும் ஏதேனும் வளைவு மாற்ற புள்ளிகள் இருப்பின் அவற்றை காண்க. வளைவு மாற்ற புள்ளிகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்திருக்கிறத எழுதிக்கலாம். f of x என்ன கொடுத்திருக்காங்க? குழிவு இடைவெளியை காண்க. வளைவரையின் குழிவு இடைவெளியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ f of x என்ன கொடுத்திருக்காங்க? x minus 1 the whole cube dot x minus 5 கொடுத்திருக்காங்க. இப்போ f dash of x கண்டுபிடிக்கணும்னா ஒரு தடவை வகையிடணும் இல்லையா? சோ இப்போ ஒரு தடவை வகையிடணும்னா இது u-ன்னு வச்சுக்கலாம், இதை v-ன்னு வச்சுக்கலாமா? அப்ப uv மெத்தட் என்ன? uv equal to uv dash plus v u dash இல்லையா? சோ இப்போ u அப்படியே எழுதிக்கணும். x minus 1 the whole cube v ஒரு தடவை வகையிட்டோம்னா x வகையிட்டோம்னா 1, minus 5 வகையிட்டோம்னா 0, plus v என்ன? x minus 5. u dashனா இது ஒரு தடவை வகையிட்டோம்னா 3 into x minus 1 the whole square. உள்ள இருக்க தனியா எடுத்து வகையிட்டோம்னா 1 minus 0. புரிஞ்சுதா? சோ அப்ப என்ன வருங்க? x minus 1 the whole cube into 1 plus 3 into x minus 5 into x minus 1 the whole square into 1 வருமா? சோ அதுக்கப்புறம் x minus 1 the whole cube plus 3 into x minus 5 into x minus 1 the whole square வருமா? ஓகே, இப்போ f dash of x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன? f double dash of x கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த x minus 1 வேணா காமனா எடுத்துக்கலாம். சோ அப்படி காமனா எடுக்கிற மாதிரி தான் நம்ம வேணா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். சோ அப்போ உங்களுக்கு இங்க என்ன வரும்? 4 into x minus 1 the whole cube plus 3 into x minus 5 வரன்னு இருக்கு into x minus 1 the whole square ன்னு இருக்கு இல்லையா? சரி, minus 1 the whole square காமன் எடுத்துக்கலாமா? ரெண்டுலயுமே x minus 1 the whole square இருக்கு, சோ காமன் எடுத்துக்கலாம். சோ x minus 1 the whole square காமன் எடுத்தோம்னா என்ன வரும்? x minus 1 the whole square காமன் எடுத்துட்டா இங்க ஒரு இங்க 3 x minus 1 இருக்கு, 2 x minus 1 காமன் எடுத்துட்டா 4 x minus 1 இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும்? plus 3 into x minus 1 the whole square காமனா வெளியே போயிடுச்சு, அப்ப x minus 5 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன இருக்கும்? x minus 1 the whole square. இங்க பாத்தீங்கன்னா x minus 1 plus 3x minus 3 5s are 15. ஓகேவா? இப்போ x minus 1 the whole square into x plus 3x 4x minus 1 minus 15 minus 16. இது 4 காமன் எடுத்துடலாமா? ரெண்டுமே 4 ஆல மல்டிபிள் ஆகுமா? சோ இப்போ 4 வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும்? x minus 4 ன்னு வரும். x minus 4. இப்போ இங்க என்ன ஆன்சர் வரும்? 4 into x minus 1 the whole square into x minus 4. இதுதான் f dash of x. இதுதான் என்னங்க? f dash of x. இப்போ f double dash கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு தடவை இதை எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண வகையிடணும். இன்னொரு தடவை வகையிடும் போது என்ன வரும்? f double dash of x equal to, இது இன்னொரு தடவை வகையிட்டோம்னா 4 அப்படியே இருக்கும். ஸோ இதுல uv பண்ணிக்கலாம். ஸோ uv பண்ணும்போது uv dash plus v u dash uv dash
x minus 1 the whole square into இதை வகையிடும் போது என்ன வரும் 1 மட்டும் வரும் இல்லையா so 1 plus u b dash plus v u dash v u dash x minus 1 the whole square so இதை பண்ணும்போது 2 into x minus 1 உள்ள எடுத்து தனியா பண்ணும்போது 1 இல்லையா சரி இப்படி வரும் இப்போ 4 into x minus 1 the whole square plus இங்க 2 இருக்கு 2 into x minus 4 into x minus 1 ஒரு x minus 1 காமன் எடுத்துக்கலாமா சரிங்க ஒரு x minus 1 பொதுவா வெளிய எடுத்துட்டோம்னா என்ன வரும் x minus 1 plus 2 into x minus 4 ன்னு வரும் இப்போ உள்ள அப்படியே பெருக்கணும்னா என்ன வந்துரும் 4 into x minus 1 into x minus 1 plus 2x minus 8 அப்போ 4 into x minus 1 2x plus x 3x இல்லையா so minus 1 minus 8 minus 9 so 3 காமன் எடுத்துக்கலாமா 3 காமன் எடுத்துட்டோம்னா இதுல இருந்து 4 into x minus 1 இதுல 3 பொதுவா எடுத்துட்டோம்னா வெளிய x minus 3 மட்டும் இருக்கும் இருக்குமா so அப்போ 4 into 3 12 அப்ப 12 into x minus 1 x minus 3 ன்னு இருக்கும் இல்லையா ஓகே இப்போ f double dash of x equal to 0 ன்னு போட போறோம் இத double dash of x இப்போ f double dash of x equal to 0 ன்னு போடணும் சோ இப்போ f double dash of x equal to 0 ன்னு போட்டா என்ன வரும் 12 into x minus 1 x minus 3 equal to 0 இல்லையா சோ அப்போ x 12 அங்க போனா 0 ஆயிடும் x minus 1 equal to 0 x minus 3 equal to 0 minus 1 வெளிய போச்சுனா plus 1 minus 3 வெளிய போச்சுனா plus 3 அப்ப therefore x equal to 1 comma புரிஞ்சுதா சரி இப்போ குழிவு இடைவெளிகள் போடணும் இல்லையா சோ குழிவு இடைவெளிகள் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் இடைவெளின்னு போட்டுக்கோங்க f double dash of x குழிவுத்தன்மை இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க சோ இப்போ இங்க நமக்கு என்னலாம் வந்திருக்கு 1 ல இருந்து 3 இப்போ minus infinity 1 3 plus infinity எப்படி பிரிக்கலாம் minus infinity to 1 1 to 3 3 to infinity இப்படி பிரிச்சுக்கலாமா ஓகே அப்போ minus infinity 1 1 1 3 1 3 infinity 1 சோ இந்த மாதிரி பிரிச்சுக்க போறோம் ஓகே இப்போ 1 infinity 0 minus infinity 1 னா 0 போடணும் அப்ப f double dash of x எங்க இங்க இருக்கு இதுல 0 போட்டீங்கன்னா x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா 0 minus 1 minus 1 0 minus 3 minus 3 minus 2 minus plus ஆயிடும் so first plus தான் வரும் அடுத்தது 2 போட்டீங்கன்னா 2 minus 1 1 2 minus 3 minus 1 ஒரு minus வருது so minus அடுத்தது 4 போட்டீங்கன்னா 4 minus 3 1 4 minus 1 3 plusல தான் வருது பிரச்சனை இல்லை அப்போ இது என்ன திட்டமா இது வந்து என்ன சொல்லிருக்காங்க குழிவுல சொல்லிருக்காங்க குழிவுனா இது மேல் நோக்கி குழிவு இது என்னங்க மேல் நோக்கி குழிவு பிளஸ் இருந்தா மேல் நோக்கி குழிவு மைனஸ் இருந்தா மேல் நோக்கி கீழ் நோக்கி குழிவு மைனஸ் இருந்தா கீழ் நோக்கி குழிவு பிளஸ் இருந்தா மேல் நோக்கி குழிவு மைனஸ் இருந்தா கீழ் நோக்கி குழிவு சரிங்களா ஞாபகம் வச்சுக்கலாம் சரி இப்ப எழுதியாச்சு அட்டவணை சோ இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா f double dash of x ல வந்துட்டு f double dash of x ல minus infinity 1 ல பிளஸ் இருக்கு அப்புறம் மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு சோ இப்படி குறியீடு இடம் மாறுறங்காட்டி சோ அது எப்படி இருக்குன்னு சொல்லணும் சோ அதோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும் சோ அதை சொல்றதுக்கு எப்படி எழுதிக்கீங்கன்னா f double dash of x இன் குறியானது x equal to 1 மற்றும் x equal to 3 ஆகியவற்றை கடக்கும்போது மாறுகிறது குறி மாறுதுல எனவே f of 1 equal to 1, 0 மற்றும் 3, f of 3
equal to 3, minus 16 ஆகியவை வளைவரையின் வளைவு ஏற்று புள்ளிகள் ஆகும். சோ அவங்க வளைவரையின் ஏற்று புள்ளிகள் கேட்டிருந்தாங்க. சோ வளைவு ஏற்று புள்ளிகள். சோ அதான் 3, minus 16. 3 போடும்போது 3, f of x னா f of 3 வருமா? சோ இப்போ x 3, f of x 3. இப்போ x 3 இருக்கும்போது 3 தான், f of 3 3 இருக்கும்போது minus 16. புரிஞ்சுதுங்களா? என்ன சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி போலாமா? சரி வாங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.58 என்ன சொல்லியிருக்காங்க? y equal to 3 plus sin x இருந்துச்சுன்னா என்ற வளைவரையின் குழிவு இடைவெளியை காண்க. இதுலயும் குழிவு இடைவெளி தான் கேட்டிருக்காங்க. f of x என்ன கொடுத்திருக்காங்க? 3 plus sin x y f of x எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட தான். இப்போ y அப்படின்னு வச்சாலும் நீங்க y dash கண்டுபிடிக்கணும். y ன்னு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தடவை வகையிட்டீங்கன்னா என்ன வரும்? 0 plus sin x பண்ணா cos x. ஒரு தடவை பண்ணா cos x. இதே 2 தடவை பண்ணா cos x பண்ணா minus sin x இல்லையா? சோ 2 தடவை பண்ணும்போது minus sin x இல்லையா? சரி, இப்போ y double dash of x equal to 0 போட்டுடலாம். அதாவது y double dash equal to 0. y double dash equal to 0 போட்டோம்னா என்ன வரும்? sin x equal to minus sin x equal to 0. அப்ப sin x equal to 0. sin எப்ப 0வா இருக்கும்? x equal to sin எப்ப 0வா இருக்கும்? 2n pi இல்லையா n pi இல்லையா? அப்போ sin x எப்போ 0? x equal to n pi. சோ n எப்படியெல்லாம் இருக்குங்க? சோ n வந்து மைனஸ்ல எவ்வளோ வேணா இருக்கலாம். சோ நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். -2, -1, 0, 1, 2. சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி பின்னாடியே போய்கிட்டே இருக்கும். சோ அப்போ பையோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்? n பை எப்படி இருக்கும்? -2 பை, -π, 0 பை, 2 பை, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் இல்லையா? சரி, இப்போ x equal to n பைன்னு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ x equal to n பைன்னு எடுக்கும்போது அதனுடைய இடைவெளிகள் எப்படி எடுப்போம்னா, ஸோ அப்ராக்சிமேட்டா இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா -π, 0, 0, π அப்படி கூட எடுத்துக்கலாம். -π இருந்து +πக்குள்ள எடுத்துக்கலாம். ஸோ -π, 0, 0, π எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி நிறைய இருக்கும். ஸோ இப்போ நம்ம எழுதும்போது இடைவெளி f double dash of x குழிவுத்தன்மை சோ இப்போ இடைவெளி என்ன? -π, 0 இடைவெளி எழுதும்போது சோ ஃபர்ஸ்ட் இடைவெளி முன்னாடி எல்லாம் இருக்கும். சோ அதனால பிரச்சனை இல்லை. அடுத்த இடைவெளி பாத்தீங்கன்னா இது முன்னாடி எல்லாம் இருக்கிறதுக்கு தான் டாட் டாட் வச்சிருக்கேன். அடுத்த இடைவெளி பாத்தீங்கன்னா -π, 0. சோ -π, 0 அதுல எது போட்டாலும் நமக்கு எப்படிதான் இருக்கும்? பிளஸ்ல தான் இருக்கும். அடுத்தது 0, π. ஸோ 0, πல எதுல கொண்டு வந்து இதுல போட்டாலும் இப்ப நான் இங்க வந்து -π, 0க்குள்ள எவ்வளவு இருக்கும்? ஒரு -πனா என்ன அர்த்தம்? -180. -180ல இருந்து 0க்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கும்? மைனஸ்ல போட்டோம்னா இங்க மைனஸ் தான் வரும். பிளஸ்ல போட்டோம்னா இங்க பிளஸ் வரும். ஸோ இங்க மைனஸ்ல போட்டேன் அப்படின்னா 0 to πக்குள்ள எதுக்கு அங்க போட்டாலும் எப்படிதான் வரும் எனக்கு? ஸோ அப்போ இங்க என்ன வரும்? ஸோ 0 to πக்குள்ள எது எடுக்கும் போது மைனஸ் தான் வரும். ஸோ அப்ப இது என்ன சொல்லலாம்? குழிவு, அதாவது மேல் நோக்கி குழிவு. பிளஸ்ல இருந்தா மேல் நோக்கி குழிவு, மைனஸ்ல இருந்தா கீழ் நோக்கி குழிவு. புரிஞ்சுங்களா? மேல் நோக்கி குழிவு, கீழ் நோக்கி குழிவு. சரி, இப்போ இதுல எப்படி எழுதிக்கலாம்னா x equal to n பையா இருக்கும்போது நம்மளுடைய புள்ளிகள் எப்படி இருந்துச்சு? மேல் நோக்கி குழிவுலயும் இருந்துச்சு, கீழ் நோக்கி குழிவுலயும் இருந்துச்சு இல்லையா? சோ அதை எழுதலாம். அதுக்கப்புறம் x equal to n பை, இப்போ n பை, n+1 எடுத்தோம்னு வைங்களேன். n பை, n+1 into பை. சோ இந்த மாதிரி ஒரு இடைவெளி எடுத்தோம் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சோ n பை, n+1 into பை எடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி பொதுவா எந்த இடைவெளி எடுத்தாலும் சரி, சோ n பை, n+1 பை என்றவாறு பொதுவான இடைவெளியை கருதும் போது சோ இந்த மாதிரி பொதுவா ஒரு இடைவெளி எடுத்து நம்ம பார்க்கும்போது
எப்படி இருக்கும் அப்படின்னா, சோ இந்த மாதிரி ஒரு பொதுவா ஒரு இடைவெளி எடுத்து பார்க்கும்போது இவ்விடைவெளிகள் இவ்விடைவெளிகள் இவ்விடைவெளிகளில் இவ்விடைவெளிகளில் குழிவுத்தன்மையை ஆராய வேண்டும். அப்படி எடுத்து பார்க்கும்போது அதோட குழிவுத்தன்மையை ஆராய வேண்டும். இதனை மேற்கூறியவாறே ஆராய நாம் n π, 3 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆகிய புள்ளிகள் தான் நமக்கு எப்படி இருக்கும், மாற்று புள்ளிகளா இருக்கும். வளைவு மாற்ற புள்ளிகள் ஆகும். சோ இந்த n π, 3 தான் வளைவு மாற்று புள்ளிகள். ஏன்னா நமக்கு x = n π எடுத்தோம். அதுக்கப்புறம் 3ல வந்த போது தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இப்ப y = 3 தான் வரும். இதுல போட்டு பாருங்களேன் தெரியும். இப்ப x க்கு n π போடும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், sin n π இருக்குமா, y = 3 plus sin n π இருக்குமா. சைனுக்கு என்ன போட்டாலும் அதோட பை வந்து 0 ஆயிடும். அப்போ y = 3 plus 0, y = 3 வந்துடும். அப்ப n π x = n π போடும்போது y = 3. சோ அப்ப அதனால அதுதான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வளைவு மாற்ற புள்ளியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது போலாமா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டு 7.59. f(x) கொடுத்துட்டாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁴ + 32x என்ற சார்பின் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ f(x) கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, f(x). ஸோ f(x)ல என்ன கொடுத்துருக்காங்க, x⁴ + 32x கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒரு தடவை வகையிட்டலாமா. இப்போ ஒரு தடவை வகையிட்டோம்னா நமக்கு என்ன வரும், f'(x). ஒரு தடவை வகையிட்டோம்னா 4x³ + 32. இன்னொரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும், 12x² இல்லையா. சரி, இப்போ நம்ம f'(x) = 0 போடலாம். என்ன பண்ண போறோம், f'(x) = 0 போட போறோம். f'(x) = 0 போட்டோம்னா என்ன வரும், 4x³ + 32 = 0. +32 அந்த பக்கம் போச்சுன்னா -32. அப்ப 4x³ = -32. x³ = -32/4. x³ = -8. So x³ = -2 எழுதிக்கலாம். அப்ப x = -2. x க்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு, -2. சரி, x -2 இருக்கும்போது f'(x) எப்படி இருக்கும், f(x) எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சோ அப்போ x 2 இருக்கும்போது -2 இருக்கும்போது f'(-2) எப்படி இருக்கும், 12 into -2 the whole square. 12 into -2 the whole square. அப்போ 12 into 4. 4 ones are 4 2s are 48, which is greater than 0. 0 விட ரொம்ப பெருசு. இப்போ f(x)ல போடுங்க. f(-2) = f(ல போட்டீங்கன்னா என்ன ஆகும், -2/4 என்ன, 16. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. சரி, -2/4 16. அடுத்தது plus 32 into -2, 32 into 2 எவ்வளோ, 64, -64. so -64. இப்போ போச்சுன்னா என்ன வரும், 64 16 போச்சுன்னா 14 ஆயிடும், 5 ஆயிடும், 4 இதுல 6 பேலன்ஸ் 8 இருக்குமா. ஸோ பெரிய நம்பர் பக்கம் மைனஸ், ஸோ -48 வரும். இது வந்து less than 0 இல்லையா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மள சார்பின் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் கேட்டிருக்காங்க. ஸோ அறுதி மதிப்புகள்னா எப்படி இருக்கணும், ஸோ எது greater than 0வோ நம்ம அதை எடுப்போம். இங்க greater than 0 என்ன, 48. ஸோ இப்போ அறுதி மதிப்புகள் என்ன, அறுதி புள்ளிகள் எப்படி இருக்கும். ஸோ அப்ப அறுதி புள்ளிகள் -2, -48. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது போலாமா. சரி, அடுத்தது பாருங்க, எடுத்துக்காட்டு 7.60. என்ன கொடுத்திருக்காங்கன்னா f(x) கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f(x) என்ன கொடுத்திருக்காங்க, 4x⁴ 6 6x⁴ கொடுத்திருக்காங்க இல்லையா. சரி, ஒரு தடவை வகையிட்டலாமா. சோ ஒரு தடவை வகையிட்டோம்னா f'(x). சோ f'(x) என்ன வரும், ஒரு தடவை வகையிட்டோம்னா 6 4s are 24 x⁴ 6 4s are 24 x⁴ minus 4 4 6 are 24 x³ வருமா. ஓகே, அப்ப இன்னொரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்,
சோ அப்ப இன்னொரு தடவை வகையிட்டு பாருங்க. சோ இன்னொரு தடவை வகையிடுறது பிரச்சனை இல்ல. ஆனா இன்னொரு விஷயம், சோ இன்னொரு தடவை போன சம் பாத்தீங்க அப்படின்னா 7.59ல செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பத்தி பேசலாம்னு நம்ம வகையிட்டோம். சோ இங்கேயும் அப்படிதான், இரண்டாம் இதை பத்தி பேசவே கிடையாது, இரண்டாம் வகையிடல் பத்தி பேச கிடையாது. சோ இங்க வகையிட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். சோ அதனால நம்ம ஃபர்ஸ்டோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ f dash of x equal to 0ன்னு போட போறோம். அப்ப என்ன வரும்? 24x power 5 minus 24x cube equal to 0ன்னு வந்துரும் இல்லையா? சோ அப்ப 24x power 5 minus 24x cube equal to 0. இப்போ 24x cube காமன் எடுத்துட்டு என்ன வரும்? x square minus 1 equal to 0. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? x 0ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வரும்? x square minus 1 எப்படி எழுதிக்கலாம்? 24x cube into x plus 1 into x minus 1 equal to 0 எழுதிக்கலாமா? அப்ப 24x cube equal to 0 1, x plus 1 equal to 0 1, x minus 1 equal to 0 1 வருமா? So அப்போ x equal to 0 வந்துருமா இங்க? ஏன்னா 24 அங்க போ 0 வர, x cube equal to 0 னா x 0 தான். அடுத்தது x equal to minus 1 வருமா? அடுத்தது x equal to plus 1 வருமா? So அப்ப x க்கு என்னெல்லாம் மதிப்பு கிடைச்சிருக்கு? x equal to 0, minus 1, 1 கிடைச்சிருக்கா? ஓகே, இது என்னது? f dash of x போடும்போது இல்லையா? ஓகே, இப்போ f dash of x போடும்போது இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ f double dash of x கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சு பார்க்கலாம் என்ன கிடைக்குது. f double dash of x கண்டுபிடிங்க. இது இன்னொரு தடவை வகையணும். அப்போ 5 4s are 20, 5 2s are 10, 12, 120x power 4, 120x power 4 minus இங்க 3 4s are 12, 3 2s are 6, 7, 72x square, 72x square இல்லையா? சரி, இப்போ f dash f double dashல ஒவ்வொன்னா போடலாம். x க்கு பதிலா -1 0 1 போடலாம். இப்போ x க்கு பதிலா -1 போட்டோம்னா என்ன வரும்? f double dash of -1 equal to 120 into -1 the whole power 4 minus 72 into -1 the whole square வருமா? ஸோ இப்போ 120 minus 72, 120ல இருந்து 72 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 120ல இருந்து 72 போச்சுன்னா இது 10, இது 1 11 0, 10 into போச்சுன்னா 8, 11ல 7 வந்துச்சுன்னா 4 இல்லையா? ஸோ 48 பேலன்ஸ் வரும். ஸோ 48. அதே மாதிரி f double dash of 0 போட்டு பாருங்க. x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா என்ன வரும்? 120 into 0 minus 72 into 0 which is equal to 0ன்னு வந்துரும். அதே மாதிரி x equal to 1 போட்டு பாருங்க என்ன வரும்னு பார்க்கலாம். x equal to 1 போட்டீங்கன்னா f double dash of 1 equal to என்ன வரும்? ஸோ 120 into 1 minus 72. அப்போ 120 minus 72 என்ன வரும்? 48. ஸோ இப்போ இதுல என்ன சொல்லலாம்? f double dash of 1 மற்றும் f double dash of -1 ஆகியவை மிகை பாசிட்டிவ் தான், ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு அறுதி புள்ளிகளும் இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். அறுதி புள்ளிகள் இருக்காதுன்னா நம்ம நார்மல் இடைவெளி தான் போட முடியும். அதாவது திட்டமாக இறங்கும் இடைவெளி இருக்குல்ல, ஸோ அந்த ஓரியல்பு தன்மை இடைவெளி தான் போட முடியும். ஸோ ஏன்னா ரெண்டுமே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, குறியீட்டுல மாற்றம் கிடையாது. -1க்காகட்டும் +1க்காகட்டும் போடும்போது நமக்கு குறியீட்டுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாத காரணத்தினால் ஸோ நம்ம ஓரியல்பு தன்மை தான் எடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ அப்படி எடுத்தோம்னா என்ன வரும்? இடைவெளி f dash of x, அடுத்தது ஓரியல்பு தன்மை. ஸோ இடைவெளி என்னங்க? இடைவெளி பாத்தீங்கன்னா 0 இப்போ இப்படி இருக்கும்னு வைங்க, -∞, ∞, -1 0 1. அப்போ -∞ to -1, -1 to 0, 0 to 1, 1 to ∞. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி 4 வரும். ஸோ -∞ல இருந்து -1 வரைக்கும் எந்த இதை போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு f dash of xல என்னதான் வரும்? f dash of xல மைனஸ் தான் வரும் இல்லையா? ஸோ மைனஸ்ல எதை போட்டீங்கனாலும் f dash of xல உங்களுக்கு என்னதான் வரப்போகுது? மைனஸ் தான் வரப்போகுது. ஸோ இப்போ மைனஸ். அடுத்தது -1ல இருந்து 0க்குள்ள நீங்க எதை போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு என்னதான் வரும்? -1ல இருந்து 0க்குள்ள எதை போட்டீங்கன்னாலும் பிளஸ் தான் வரும். அடுத்தது 0ல இருந்து 1க்குள்ள நீங்க எதை போட்டீங்கன்னாலும் மைனஸ். 1ல இருந்து ∞க்குள்ள நீங்க எதை போட்டீங்கன்னாலும் பிளஸ் தான் வரும். ஸோ அப்ப இதுல இருந்து திட்டமாக இறங்கும், திட்டமாக இறங்கும், திட்டமாக ஏறும், திட்டமாக இறங்கும்,
திட்டமாக ஏறும். திட்டமாக இறங்கும், திட்டமாக ஏறும், திட்டமாக இறங்கும், திட்டமாக ஏறும். பிளஸ் தான் திட்டமாக ஏறும், மைனஸ் தான் திட்டமாக இறங்கும். அவ்வளவுதான். சோ இது வந்து ஓரியல்பு தன்மை இல்லைங்களா? சரி, இப்போ ஓரியல்பு தன்மை எழுதியாச்சு. இப்போ முதலாம் வகைக்கெழு சோதனையின் படி சோ எப்படி எழுதிக்கலாம்? x ஈக்குவல் டு 1 x ஈக்குவல் டு -1ல f of x ஆனது எப்படி இருக்கு? சிறுமத்தை தருகிறது இல்லையா? சிறுமத்தை அடையும். இதே சிறுமம் வந்து எந்த இடத்துல அடையுது? -2லயா? சிறுமத்தை அடையும். அடுத்தது பாத்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0வில் f of x ஆனது பெருமத்தை அடையும். பெருமத்தை அடையும். பிளஸ்ல, அதனால பெருமத்தை அடையும். அடுத்தது x ஈக்குவல் டு 1ல் f of x ஆனது சிறும மதிப்பினை அடையும். சிறும மதிப்பினை அடையும். அதுவும் அதே மாதிரிதான், சிறும மதிப்பினை அடையும். இந்த இடந்தாழ்ந்த சிறுமம், இதுல சிறுமம் என்ன? -2. சிறுமம் வேணா நீங்க போட்டுக்கலாம், அதுல எந்த புள்ளி போட்டா உங்களுக்கு இது வருதுன்னு சொல்லி போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம், சிறுமத்தை அடையும்னு சொல்லி விட்டுறலாம். புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ இங்கிருந்து 1ல இருந்து போகும்போது சிறுமத்தை தான் அடையுது, ஏன்னா மைனஸ். அடுத்தது போகும்போது பெருமத்தை அடையுது பிளஸ், அடுத்தது போகும்போது சிறுமத்தை தான் அடையுது மைனஸ். புரிஞ்சுதுங்களா? சோ அதுக்கப்புறம் 1க்கு மேல போகும்போது பெருமத்தை அடையும் பிளஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, பிளஸ் வந்தா பெருமத்தை அடையும், மைனஸ் வந்தா சிறுமத்தை அடையும். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எடுத்துக்காட்டு 7.61. என்ன சொல்லியிருக்காங்க? x² y² இடஞ்சார்ந்த பெரும மற்றும் சிறும மதிப்புகளை x + y = 10 என்ற கோட்டின் மீது காண்க. சோ இந்த கோட்டு மேல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x² y² ஓட பெரும மற்றும் சிறும மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் x + y = 10ங்கிறது ஒரு கோடுன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ y = 10 - x plus x அங்க போகும்போது -x. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? x² y². அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? அதுதான் நம்ம f of x. அப்போ f of x = x² y². y க்கு பதிலா எப்படி வச்சுக்கலாம்? 10 - x (2) வச்சுக்கலாமா? சோ இந்த இடத்துல y க்கு பதிலா நம்ம என்ன வச்சுக்கலாம்? 10 - x வச்சுக்கலாம். சோ 10 - x (2) வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய f of x. இப்போ இதோட வகையிட்டுறோம்னா ஒரு தடவை என்ன பண்ணணும்? uv அப்ளை பண்ணணும், uv மெத்தட் போடணும். uv மெத்தட் என்னங்க? uv' plus v u' இல்லைங்களா? சோ அதை இங்க பயன்படுத்தலாமா? சோ இங்க பயன்படுத்தினா என்ன வரும்? f' of x = uv'. u என்ன? x². v' என்ன? 2 × 10 - 6 into -1 இல்லையா? ஓகே, uv' plus vu' plus 10 - x the whole square v u' x square பண்ணா 2x. so 2x minus 2x² into 10 - x plus 2x into 10 - x². இப்போ 10 - x காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு, x காமனா இருக்கு. 2x 10 - x பொதுவா எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இங்க ஒரு x மட்டும் இருக்கும், -x மட்டும் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்துருச்சு, இது வந்துருச்சு. சோ ஒரு 10 - x மட்டும் இருக்கும் இல்லையா? சோ அப்ப என்ன இருக்கும்? 2x into 10 - x into 10 - 2x ன்னு இருக்கும் இல்லையா? சரி, இப்போ 2x into 10 - x into 10 - 2x வந்துருமா? ஓகே, இதான் நம்மளுடைய f' of x. இதான் நம்மளுடைய f' of x. சோ இதே மாதிரி f" of x நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி f' of x = 0ன்னு போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ f' of x = 0ன்னு போடுறேன். அப்ப என்ன கிடைக்கும்? 2x into 10 - x into 10 - 2x = 0. சோ அப்படி 0 போட்டோம் அப்படி. சோ இப்போ 2x into 10 - x into 10 - 2x = 0ன்னு வந்துருச்சு. சோ இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியா 0க்கு சமப்படுத்திடலாம். அப்ப என்ன வரும்? 2x = 0, 10 - x = 0, 10 - 2x = 0ன்னு வரும். வருமா? சோ இப்போ x = 0ன்னு ஆயிடுமா? அடுத்தது என்ன ஆகும்? -x = plus 10 அந்த பக்கம் வரும்போது -10. சோ மைனஸ் போயிடும், x = 10ன்னு வந்துரும். வந்துருமா? அடுத்தது பாருங்க, 10 = -2x அங்க வரும்போது plus 2x. அப்ப 10/2 = x. ஒரு தடவை 5 தடவை 5 = x. அப்ப x ஓட மதிப்பெல்லாம் என்ன? 0, 5, 10 மூணு தான்.
அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? f of x இன் தேக்கநிலை எண்கள் என்னென்ன? x equal to 0, 5, 10 ஆகும். நம்ம கண்டுபிடிச்சதா? புரிஞ்சுதுங்களா? சோ இவ்வெண்களில் f double dash of x இன் மதிப்புகள் முறையே 200 minus 10. சோ இப்ப f double dash of x கண்டுபிடிச்சு பார்த்திடலாமா? சோ இப்ப f double dash of x எப்படி வரும்? f double dash of x equal to f of x ஒரு தடவை வகையிடணும். இப்ப f dash of x ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்? இதை u ன்னு வச்சுக்கலாம், இதை v ன்னு வச்சுக்கலாம். முடியாதே, இங்க 2x இருக்கு இல்லையா? சோ அப்ப 10 minus x into 10 minus 2x ன்னு இருக்கு. சோ இப்போ நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா இந்த 10 minus x into 10 minus 2x உள்ள பெருக்கிக்கலாம். சோ உள்ள பெருக்கணும்னா என்ன வரும்? சோ இப்போ இது ரெண்டையும் உள்ள இன்டு பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் சோ f dash of x என்ன ஒரு தடவை எழுதிக்கலாம். இப்போ f dash of x என்ன? 2x into 10 minus x into 10 minus 2x இல்லையா? சோ இப்படி இருக்கு. சோ இதுல இருந்து நான் 2 காமனா வெளிய எடுத்துக்கலாமா? சோ வெளிய எடுத்தா என்ன வரும்? 10 minus x into 2 into 10 5 minus x ன்னு வரும் இல்லையா? சோ இப்ப 2x into 2 4x. அப்போ 4x into 10 minus x into 5 minus x ன்னு வரும். வருமா? சோ இது ரெண்டையும் uv மெத்தட்ல பண்ணா பெருக்கிக்கலாம். சோ பெருக்கணும்னா என்ன வரும்? 4x into 10 into 5 50 minus 10x plus minus 5x plus x square. So இதை வரிசைப்படுத்தி எழுதணும்னா 4x into x square minus 15x plus 50 வருமா? சரி, 4x into x square minus 15x plus 50 வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வகையிட முடியாது. f double dash of x கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? உள்ள இருக்கிறது இது u வகையிடணும். ஸோ இப்போ இதை u இதை v ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ 4 அப்படியே வந்துருமா? f double dash of x equal to 4 அப்படியே வந்துரும். இப்போ u v dash, இப்போ u என்ன? x அப்படியே இருக்கு. ஸோ u v dash உள்ள இருக்கிறத மட்டும் வகையிடணும். v மட்டும் வகையிட்டோம்னா 2x minus 15 அப்படியே இருக்கும். x வகையிட்டோம்னா 1, கான்ஸ்டன்ட் வகையிட்டா 0. ஸோ 15 plus v u dash, v என்ன? x square minus 15x plus 50 v u dash x பொறுத்து வகையிட்டோம்னா x 1 இல்லையா? ஸோ x பொறுத்து வகையிட்டோம்னா 1 என்ன வரும்? 4 into 2x square minus 15x plus x square minus 15x plus 50 வருமா? அப்ப என்ன வரும்? 4 into 2x square plus x square 3x square minus 15x minus 15x minus 30x plus 50 equal. ஓகேவா? சோ இப்போ f double dash of x நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இதுல x க்கு மதிப்பு போடும்போது என்ன வரும்? 200 minus 1000 வரும்னு சொல்லிருக்காங்க. மதிப்புகள் முறையே இப்போ x க்கு 0 போட்டோம்னா எல்லாமே, x க்கு 0 போட்டா எல்லாமே 0 ஆயிடும். சோ அடுத்தது x க்கு 5 போட்டோம்னா என்ன ஆகும்? 5 ஸ்கொயர். x க்கு 5 போட்டோம்னா f double dash of 5 போட்டோம்னா 4 into 25 minus 5 3s are 15 150 plus 50. அப்போ 4 into 75 minus 150 plus 50 இல்லையா? சரி, அப்போ 4 into இங்க என்ன வரும்? 75 plus 50 plus 50 100 125 minus 50. so minus 25 minus 25 into 4 minus 100. so minus 100 வந்துருச்சா? இங்க பாருங்க minus 100 இருக்கா? ஓகே, இதே மாதிரி தான் அடுத்தது அதே மாதிரி f double dash of 10 போட்டு பாருங்க. f double dash of 10 போட்டீங்கன்னா அது அடுத்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். f double dash of 10 போட்டீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ 10 போட்டா என்ன கிடைக்கும்? ஸோ 4 into 3 into 10 square 100 minus 300 330 into 10 plus 15 வந்துரும். ஸோ இப்போ 4 into 300 minus 300 plus 50. ஸோ இது ரெண்டு போயிடும். ஸோ இப்போ 4 5 20 200 வந்துரும். ஸோ 200 இருக்கா? இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ f of x இன் தேக்கநிலை எண்கள் x equal to 0 5 10 ஆகும். இவ்வெண்களில் f double dash of x இன் மதிப்புகள் முறையே 200, -100 மற்றும் 200 ஆகும். அதாவது 200 கிடைக்கும். x equal to 0 இல் இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு 0 தான். 0ன்னு போடும்போது 0 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ x equal to 5ல பாத்தீங்கன்னா 625 கிடைக்குது. f of x ல போடும்போது 625 கிடைக்குது. 10ல போடும்போது f of 10 வந்து 0 தான் கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா?
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லியிருக்காங்க, நம்ம எஃப் டேஷ் டபுள் டேஷ்ல சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதா? சந்தேகம் இருக்குங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 7.7ல முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, கீழ்காணும் சார்புகளுக்கு குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை காண்க. சோ குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப்னு கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப் தான் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிட்டு அது ஒரு வகையிடணும் இல்லையா? சோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, x into x minus 4 the whole cube. f dash of x னா ஒரு தடவை வகையிடணும். இப்போ uv ல போட்டு வகையிடணும். இப்போ uv ல போட்டு வகையிட்டோம்னா ஃபர்ஸ்ட் uv dash plus v u dash இல்லையா? ஸோ u அப்படியே வச்சுக்கலாம். v dash இதை வகையிட்டோம்னா என்ன வரும், 3 into x minus 4 the whole square. உள்ள இருக்க தனியா எடுத்து பண்ணோம்னா 1 மட்டும் வரும். பிளஸ் v அப்படியே எழுதிக்கணும், x minus 4 the whole cube. u dashனா x பண்ணா 1 தான் வரும் இல்லையா? ஓகே, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், எப்படி எழுதிக்கலாம், x into f dash of x, x into எப்படி எழுதிக்கலாம், x into 3x into 3x into x minus 4 the whole cube, 3x into x minus 4 the whole square, x minus 4 the whole square plus x minus 4 the whole cube. So இப்போ x minus 4 the whole square வெளியே எடுத்துடலாமா? அப்போ x minus 4 the whole square வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும், 3x plus x minus 4 வருமா? ஸோ இப்போ என்ன வரும், x minus 4 the whole square into 4x minus 4. ஸோ இதுலேருந்து 4 காமன் எடுத்துடலாமா? இதுலேருந்து 4 காமன் எடுத்துட்டோம்னா 4 into x minus 4 the whole square into x minus 1 வருமா? ஓகே, இப்போ இதுதான் நம்மளுடைய f dash of x. f double dash of x கண்டுபிடிக்கலாமா? ஸோ f double dash of x தான் திருப்பி இதை நம்ம f double dash of x கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. ஸோ இப்போ f of x f dash of கண்டுபிடிச்சாச்சு, f double dash கண்டுபிடிக்க போறோம். f double dash of x எப்படி வரும், இதை uv பண்ண போறோம் அவ்வளவுதான். சரியா? இப்போ 4 into uv dash, u அப்படி எழுதிக்கலாம், v dash இதை வகையிட்டோம்னா 1 uv dash plus vu dash x minus 1 அப்படி எழுதிக்கலாம். இதை வகையிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 into x minus 4, உள்ள இருக்க தனியா எடுத்து வகையிட்டோம்னா 1. அப்ப என்ன வரும், 4 into இங்க 2 x minus 4 இருக்கு, ஸோ ஒரு x minus 4 வெளியே எடுத்துடலாம். அப்ப என்ன இருக்கும், x minus 4 ஒன்று இருக்கும், இங்க x minus 1 இருக்கும், இங்க 2 இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ x minus 4 வெளியே வந்துச்சு. இப்போ எப்படி இருக்கும், 4 into x minus 4, x minus 4 plus 2x minus 2 இருக்கும் இல்லையா? ஸோ 2x plus x 3x. ஸோ அப்போ 4 into x minus 4, 3x minus 6. 3 வெளியே எடுத்துடலாமா? அப்போ 4 into x minus 4, 3 வெளியே எடுத்துட்டோம்னா x minus 2. அப்போ 12 into x minus 4 into x minus 2. ஸோ இதான் f double dash of x. இப்போ f double dash of x equal to 0 போட்டுடலாமா? ஸோ இப்போ f double dash of x equal to 0 போடும்போது என்ன கிடைக்கும், 12 into x minus 4 into x minus 2 equal to 0. அப்போ 12 equal to 0 1, x minus 4 equal to 0 1, x minus 2 equal to 0 1 வருமா? சரி, இப்போ 12 equal to 0னா 0 ஆயிடும், பிரச்சனை இல்லை. அப்போ இதை விட்டுடலாம். இப்போ x equal to 4, minus 4 வெளியே வந்தா plus 4, minus 2 வெளியே வந்தா plus 2, x equal to 2. ஸோ இப்போ x equal to 4, x equal to 2. சரி, இப்போ எல்லாமே எடுத்தாச்சு, xக்கு மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, 2,4 கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இடைவெளி போட்டுடலாமா? ஸோ இப்போ இடைவெளி போடும்போது இடைவெளி f double dash of x, இங்க வந்து குழிவுத்தன்மை, என்ன தன்மைங்க, குழிவுத்தன்மை. கொஸ்டின்ல குழிவு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ குழிவுத்தன்மை கொஸ்டின் பாருங்களேன், குழிவு இடைவெளிகள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ குழிவுத்தன்மை தான் போடணும் அந்த இடத்துல. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி 2 4 இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எக்ஸோட மதிப்பு எப்படி கிடைச்சு, ஸோ அப்போ இதுல இருந்து ஒரு இன்டர்வல் இதை எடுக்கணும், அடுத்து இதுல இருந்து இது ஒரு இன்டர்வல் எடுக்கணும், அடுத்து இதுல இருந்து ஒரு இன்டர்வல் இதை எடுக்கணும்.
ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2, அடுத்தது 2 கமா 4, அடுத்தது 4 கமா 8, 4 கமா இன்ஃபினிட்டி. புரிஞ்சுதா? ஓகே. இன்ஃபினிட்டி கமா 2ல இருந்து எதாவது ஒண்ணு வேணா எடுத்துக்கலாம். இன்ஃபினிட்டி கமா 2னா 0 எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள 0 எடுத்துக்கலாம். இங்க 0 போட்டோம்னா என்ன ஆகும்? பிளஸ்ல தான் வரும் இல்லையா? 0 போட்டோம்னா 0 minus 4, 0 minus 2, so minus 4 minus 2 plus 8, 12, 8 கரெக்டாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ பிளஸ் தான் வருது. அடுத்தது 3 போட்டோம்னா இங்க 3 போட்டிங்கன்னா 3 minus 4 மைனஸ், இங்க பிளஸ், ஸோ மைனஸ்ல தான் வருது. அடுத்தது 5 போட்டிங்கன்னா 5 பிளஸ்ல தான் வருது, பிரச்சனை இல்லை. அப்போ இது என்ன? குழிவுத்தன்மை எப்படி இருக்கும்? குழிவுத்தன்மை எப்படி இருக்குங்க? சொல்லாமே. குழிவுத்தன்மை எப்படி இருக்கும்? மேல் நோக்கி மேல் நோக்கி குழிவு. அப்போ பிளஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் மேல் நோக்கி குழிவு, மைனஸ் இருந்தா கீழ் நோக்கி குழிவு. மறுபடியும் பிளஸ் இருக்குங்காட்டி மேல் நோக்கி குழிவு. மைனஸ் இருந்தா கீழ் நோக்கி குழிவு, பிளஸ் இருந்தா மேல் நோக்கி குழிவு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இடைவெளி எடுத்துட்டோம். சோ குழிவுத்தன்மை எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வளைவு மாற்ற புள்ளிகள் கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, இருக்கட்டும். வளைவு மாற்ற புள்ளிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸுக்கு புள்ளிகள் என்னென்ன? 2,4 இல்லையா? ஸோ எக்ஸுக்கு புள்ளிகள் என்னென்ன? 2,4. அப்போ x2 இருக்கும்போது f of x எப்படி இருக்கும்? இப்போ f of 2ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ f of 2 எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்க f of 2க்கு போயிடணும். அப்போ 2 into 2 minus 4 the whole cube, 2 into 2 minus 4 the whole cube. அப்போ 2 into minus 2 the whole cube. So 2 into minus 8. 2 cube என்ன 8. So minus 8 minus 16 வரும் இல்லையா? ஓகே. அடுத்தது x equal to 4 போடணும். அப்போ f of 4 எப்படி இருக்கும்? 4 into 4 minus 4 the whole cube. அப்போ என்ன இருக்கும்? 0. இப்போ 0 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ புள்ளிகள் என்னென்ன? 2, minus 16 and 4, 0. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? 2, minus 16 மற்றும் 4, 0 என்பவை அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? வளைவு மாற்ற புள்ளிகள் என்பவை வளைவு மாற்ற புள்ளிகள் ஆகும். வளைவு மாற்ற புள்ளிகள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? சோ வளைவு மாற்ற புள்ளிகள் புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அடுத்த கேள்வி போலாமா? சரி வாங்க. அடுத்த கேள்வி, கீழ்காணும் சார்புகளுக்கு குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை காண்க. சோ குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். சோ என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to sin x plus cos x ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ f of x என்ன கொடுத்திருக்காங்க? sin x plus cos x. sin x plus cos x. சோ f dash of x கண்டுபிடிச்சிடலாமா? சோ ஒரு தடவை வகையிட்டோம்னா என்ன வரும்? sin x வகையிட்டா cos x, cos x வகையிட்டா minus sin x இல்லைங்களா? சரி, இப்போ ஒரு தடவை வகையிட்டாச்சு, இன்னொரு தடவை கூட வகையிட்டுக்கலாம். ஸோ இந்த தடவை வகையிட்டோம்னா cos x பண்ணா minus sin x, sin x பண்ணா cos x இல்லைங்களா? சரி, இப்போ f double dash of x equal to 0 போடணும் இல்லையா? ஸோ போட்டோம்னா என்ன ஆகும்? minus sin x equal to minus sin x minus cos x equal to 0. minus cos x அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? plus cos x ஆயிடும். இப்போ minus sin x equal to plus cos x. ஸோ இப்போ நம்ம x தான் வேணும் நமக்கு. ஸோ இப்போ இங்க x மட்டும் இப்போ sin x உம் cos x எப்போ ஈக்குவலா இருக்கும்? எப்போ ஈக்குவலா இருக்கும்? x என்ன? ஸோ இன்னொரு விஷயமாவும் இது பண்ணலாம். எப்படின்னா, ஸோ இந்த cos x அப்படிங்க கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும்? minus sin x by cos x. மல்டிபிள் இருக்கிறது இங்க வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும். ஸோ இங்க என்ன ஆகும்? 1 ஆயிடும் இல்லையா? ஸோ அங்க எது இல்லைன்னா 1 ஆயிடும். இப்போ மைனஸ் sin x by cos x என்ன? tan x. sin by cos tan. ஸோ அப்போ மைனஸ் tan x equal to 1. ஸோ அப்போ tan x equal to
-1. அப்ப tan x equal to -1. சரிங்க, tan x equal to -1 அப்படின்னா tan x அப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும், இது நம்ம ஜென்ரலாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது எடுத்தோம் அப்படின்னா இது 0, இது π/2, இது π, இது 3π/2, இது 2π. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு ரொட்டேஷன் இல்லையா? சரி, இப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ், tan எங்க பாசிட்டிவ், ஆல்லையும் பாசிட்டிவ், டீலையும் பாசிட்டிவ், மீதி ரெண்டுலையும் tan நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்னா பை மைனஸ்ல எடுப்போம், இங்க வரும்போது 2π மைனஸ்ல எடுப்போம் இல்லைங்களா? சரி, இப்போ tan π மைனஸ் 2π மைனஸ், ஏன்னா இந்த ரெண்டு இடத்துலயும் tan பாசிட்டிவ் கிடையாது, அதனால ரிவர்ஸ்ல இருந்து எடுக்கும் போது பை மைனஸ், இங்க ரிவர்ஸ்ல இருந்து எடுக்கும் போது 2π மைனஸ் எடுப்போமா? சரி, இப்போ இங்க 1 tan 1 என்ன, π/4. ஸோ இப்போ π/4, π/4. ஸோ இந்த மாதிரி போகும். அப்போ π minus π/4னா 3π/4. ஸோ இப்போ x equal to 3π/4. அடுத்தது 8π minus π 7π/4. 7π/4. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் எக்ஸோட மதிப்பு. ஸோ இப்போ எக்ஸுக்கு 3π/4, இன்னொன்று வந்து 7π/4 இல்லையா? ஸோ இப்போ இடைவெளி போடலாமா? இடைவெளி f double dash of x குழிவுத்தன்மை. சரி, இடைவெளி என்னென்ன? ஸோ இப்படி எடுத்தோம்னு வைங்களேன், ஸோ -∞ இங்க இருக்கும், +∞ இங்க இருக்கும். 3π/4 என்ன அர்த்தம்? 3 × 180/4 அர்த்தம். 4 4 4 16, 4 5 20, 45 × 3, 3 5 15, 3 4 12, 125 டிகிரி. 7π/4னா அதிகமா. ஸோ இப்போ இதுல எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ இப்போ 0 to இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? 3π/4 125 டிகிரி. ஸோ 3π/4 7π/4 இப்படி இருக்கும் இல்லையா? 3π/4 7π/4 இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி. இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும், டேனோட லிமிட் என்ன? 0 to 2π. ஸோ இப்போ 0 to 2π. ஸோ அதுக்குள்ள 3π 7π இருக்க மாதிரி. அப்ப 0 to 3π/4, அடுத்து 3π/4 to 7π/4, அடுத்து 7π/4 to 2π, 7π/4 to 2π. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்க போறோம். ஸோ என்னோட இடைவெளி எப்படி இருக்கும்? 0, 3π/4. அடுத்த லிமிட் எப்படி இருக்கும்? 3π/4, 7π/4. அடுத்த லிமிட் எப்படி இருக்கும்? 7π/4, 2π, 7π/4, 2π. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ f double dashல போடும்போது என்ன வரும்? f double dash of xல போடும்போது -sin x cos x. ஸோ இப்போ 0 to 3π/4னா 0ல இருந்து 125 டிகிரிக்குள்ள, அப்ப 90 எடுத்துக்கலாம் π/2. ஸோ இப்போ π/2 எடுத்தோம்னா என்ன வரும்? sin π/2 என்ன? sin 90 cos 90 0, sin 90 1. ஸோ -1 -0 -1. ஸோ மைனஸ்ல ஆன்சர் கிடைக்குது. ஸோ மைனஸ். அடுத்தது 3π/2 7π/4னா பை எடுத்துக்கலாம் 180. ஸோ பை எடுத்தோம்னா sin π cos π -1 +1 ஆயிடும். ஸோ sin π 0. ஸோ அப்போ +1 வரும். பிளஸ். அடுத்தது 7π/4 to 2π எடுத்தோம்னா கண்டிப்பா அதுவும் மைனஸ்ல தான் வரும். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? மைனஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? கீழ் நோக்கி குழிவு. கீழ் நோக்கி குழிவு. பிளஸ்ல இருந்துச்சுன்னா மேல் நோக்கி குழிவு. மேல் நோக்கி குழிவு. திருப்பி மைனஸ்ல இருந்துச்சுன்னா கீழ் நோக்கி குழிவு. சரிங்களா? சோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ எழுதியாச்சு. இப்போ ஃபைனலா என்ன சொல்லணும்? எக்ஸ்ங்கிற புள்ளி 3π/4 7π/4 தான் ஒய்யோட புள்ளி எப்படி இருக்கும்? அப்பதான் நமக்கு அந்த வளைவு மாற்ற புள்ளிகள் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ வளைவு மாற்ற புள்ளிகள் கண்டுபிடிக்கணும்னா xy புள்ளி வேணும். சோ x புள்ளி 3π/4 இருக்கும்போது y புள்ளி எப்படி இருக்கும்? f of x எப்படி இருக்கும்? சோ f of 3π/4 எப்படி இருக்கும்? சோ f of x எப்படி இருக்கும்?
sin x plus cos x ன்னு இருக்கும். sin x plus cos x. இப்போ sin x plus cos x னா sin 3 pi by 4 plus cos 3 pi by 4. அப்ப sin 3 pi by 4 னா என்ன வரும்? 1 by root 2. So plus cos 3 by 4 pi by 4 னா minus 1 by root 2. அப்ப என்ன வரும்? அப்ப உங்களுக்கு என்ன வரும்? 3 pi by 4 னா 125 degree. So 1 by root 2 minus 1 by root 2 0 ன்னு வந்துரும். So அடுத்த புள்ளி எடுத்துக்கலாமா? அடுத்த புள்ளி எடுத்தீங்கன்னா x equal to 7 pi by 4 இல்லையா? So இப்போ f of 7 pi by 4 எப்படி இருக்கும்? sin 7 pi by 4. sin 7 pi by 4 minus 1 by root 2. cos 7 pi by 4 minus plus 1 by root 2. அப்ப என்ன வரும்? So அப்ப minus 1 by root 2 plus 1 by root 2 which is equal to 0. வருமா? So அப்போ x 3 pi by 4 இருக்கும்போது 0, x 7 pi by 4 இருக்கும்போது 0 தான். So அப்போ வளைவு மாற்ற புள்ளிகள் எப்படி இருக்கும்? வளைவு மாற்ற புள்ளிகள் முறையே எப்படி இருக்கும்? 3 pi by 4, 0, 3 pi by 4, 0 மற்றும் 7 pi by 4, 0. 7 pi by 4, 0. புரிஞ்சுதுங்களா? எது சந்தேகம் இருக்கா? சோ வளைவு மாற்ற புள்ளிகள் கண்டுபிடிச்சாச்சு, எங்கெங்க எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லியாச்சு. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 7.7